வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இலைகளில் அப்பர் லேயர், டவுன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான லேயர் இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புழு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் லீஃப் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த லீஃப் மைனர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இலைகளை குடஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வகையான சாறுகளையும் உறிஞ்சும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு செடிக்கு கடுமையாக பாதிக்கப்படுறதுனால மிகப்பெரிய அளவில் ஈல்டு லாஸ் ஆகும். பொதுவாக இது அஃபெக்ட் பண்ணுற பயிருங்க பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி, கத்திரி, பீர்க்கன், பாவை, புடலை, வெண்டை, தர்பூசணி மாதிரியான பயிர்களை மேக்சிமம் வந்து அஃபெக்ட் பண்ணோம். பீன்ஸ் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அப்போது இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஒரு ஆர்கானிக் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, நீம் ஆயில் லிட்டருக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம். கெமிக்கலில் போனோம் அப்படின்னா அபாமேக்டின், வெர்டிமேக் பயன்படுத்தலாம். டைமெத்தாக்சிம் லிட்டருக்கு ஒரு கிராம் அளவில் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முன்னாடி இருந்த அஃபெக்டான இலைகளும், அதுக்கு பின்னாடி வந்து அதை நம்ம தெளித்து கட்டுப்பாடு வந்து நல்ல இலைகளாக மாறி இருக்கிறது நீங்கள் தெளிவாக ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.